சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். மதுவுக்கு எதிரான போராட்டங்களும் டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டத்தையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்ககிட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர் என்று வந்தபொழுது முதல் போட்ட கையெழுத்து மதுவிலக்கு ஒழிப்புத்தான். 1991 பேக்கெட் சாராயன்னு கருணாநிதி அவர் கொண்டு வந்து விட்டு போனதை கையெழுத்து போட்டது முதல் இதுவே. அதுக்கு தான் முதல் போட்டார் முதலமைச்சராக. மது விலக்கு இல்லை, அப்போ பாக்கெட் சாராய விலக்கு. ஆமாம், பாக்கெட் சாராயம் பாட்டில் வந்துருக்கு. அதுக்கு இல்லைங்க, அப்போ ₹1 இதில் கொடுத்தா ₹10 இப்படி கொடுத்தா அப்படின்னு எல்லாம் போட்டு பேக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக பாட்டில். அவர் முடிச்சிட்டோம், ஐயா முடிக்கட்டும். சொல்லுங்க என்ன பதில் சொல்றது. 91 மரியாதைக்குரிய ஜெயலலிதா கொண்டு வந்தாரு மகிழ்ச்சி. ஏன்னா அது சாராயம் காய்ச்சறது யாரோ என்னமோ. இப்போ சாராயம் காட்சி விற்கிறது பெரும் முதலாளிகள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதனால் அது தடுக்க முடியாமல் இருக்காது. ரெண்டு விஷயம் நான் வரேன். ஒரு விஷயம் அடிப்படையில் நான் அந்த ஈகோவான ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன் அரசு பேச்சுவார்த்தைக்கு கூட குறைந்தபட்சம் தயாராக இல்லை அப்படிங்கிறதையும், டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினரை அணுகக்கூடிய அதே பார்வையோடு அந்த அது சரியான பார்வை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த மனிதாபிமான பார்வையோடு போராட்டக்காரர்களை ஏன் அணுக மறுக்கிறதுங்கிற கேள்வி தான் நான் உங்ககிட்ட வச்ச கேள்வி. அணுக நாங்கள் மறுக்கவில்லை. அவர்கள் முன்பே என்ன வேண்டுமோ சில அறிக்கையெல்லாம் வெளியிட்டு விட்டார்கள். இதில் முதல்ல நான் 35 வருஷமா நான் தான் பண்றேன், வேற யாருக்குமே உரிமை இல்லைன்னு கேட்கிறார் ராமதாஸ். சரி, அவர் தன் மகனை முதல்வராக அறிவிப்பை கொடுத்துட்டார். அவங்களும் இன்னைக்கு பாமக இங்க இல்லை, விட்டுருங்க. நான் கேட்குறேன், இப்போ தேமுதிக எடுத்துக்கலுங்க. தேமுதிக ஒரு மனித சங்கிலி போராட்டத்துக்கு, அவங்க அறவழி போராட்டம் தானே, ஒரு மனித சங்கிலி போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அனுமதி கூட கொடுக்கப்படல. நீதிமன்றம் போறாங்க, நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல. அனுமதியை மீறி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. கைது. மாணவர்களின் மீதான மிகப்பெரிய தாக்குதல், அதாவது அதெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் மீதான அதுதாங்க கேட்கிற இடம், செய்யற நபர், அதை சொல்லுங்க. அப்ப செய்யற நபர் அதுதான் முக்கியம். செய்யற நபர் இல்லைங்க, அதுதாங்க. நீங்க என்னங்க ஒரு நாடுன்னு சொன்னாக்க இப்ப நீங்க நாங்க இங்க இருக்கிற நம்ம 5 பேர் இருக்கிறோன்னா 5 பேரும் ஒரே குணம் உள்ளவர்கள் இல்லை, ஒரே மாதிரி கொள்கை உடையவர்கள் இல்லை. 5 பேருக்கு 5 கொள்கை இருக்கும். ஒரு நம்ம அரசு என்பது 5 பேரையும் ஒரேடியா இணைச்சுடவும் முடியாது, ஒரேடியா பிரிச்சுடவும் முடியாது. 5 பேரும் பாதுகாப்பது எப்படி? குறைந்தபட்சம் அதுதான் குறைந்தபட்சம். அஇஅதிமுகவினுடைய பேச்சாளர்கள், நாங்க பேரை கூட சொல்ல விரும்பல, ஏன்னா அத்துணை பேச்சாளர்கள் மீதும் நானும் தனிப்பட்ட முறையில் மரியாதை வைத்திருக்கிறேன். சில பேச்சாளர்களுடைய காணொலிகளை பார்க்க நேர்ந்தது. உள்ளபடியே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சசிபெருமாள் அவர்கள் மரணம் அடைந்திருக்காரு. ஏதோ ஒரு விதத்தில் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு அவங்க உறவினர்கள் சொல்றாங்க. அது மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கைலாம் வந்த பிறகு, விசாரணைக்கு பிறகு அது தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பேச்சாளர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது ஒரு மறைந்து விட்டவர், அவர் மரணித்த பிறகு அவர் எவ்வளவு பெரிய மோசமான மனிதராக இருந்தாலும் கூட அவர்களை கடுமையாக விமர்சிக்க கூடாது பொதுவெளியில் என்பது ஒரு நாகரிகம். இவர் அந்த மாதிரி எந்த விதத்திலும் என்ன மோசமா பண்ணிட்டாரு எனக்கும் தெரியல. மதுவுக்கு எதிராக போராடிக்கார். அவ்வளவு கீழ்த்தரமாக, அநாகரிகமாக, காது கொடுத்து கேட்க முடியாத அளவில் அவரை அநாகரிகமான பேச்சுக்களோடு அஇஅதிமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் பொது மேடைகளில் பேசக்கூடிய காணொலிகள் வந்திருக்கின்றன இன்றைக்கு இணைய ஊடகங்களில். இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம எப்பவுமே நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிப்பான். அவர் பேசுறாரு, அவர் தானே சொல்றேன். அவர் இறந்த பிறகு அவரை கொச்சைப்படுத்துவது நியாயமான்னு கேக்குறேன். அவருக்கு வயசு 60க்கு மேலாச்சு. இதுவரையிலும் காந்தியின் வழியிலேயே வந்தார். அவர் யாரும் மறுக்கல, இது இல்லை ஒன்றும் கிடையாது. அவர் அந்த வழியிலே வந்தார், அது நம்ம ஒன்றும் மறுக்கல. அவர் சொர்க்கத்திற்கு தான் போக வேண்டிய நிலையை தவிர வேற எங்கேயும் அனுப்ப முடியாது. கருணாநிதியை போய் பார்த்தார். அது ஒண்ணுதான் அவர் பண்ண தப்பு. சொல்லுங்க, அதானே உங்களுடைய பிரச்சனை. அவர் போய் டவர்ல கருணாநிதியை பார்த்ததான் உங்களுடைய பிரச்சனை. ஆமா, அதனால தான் போய் டவர்ல ஏறினாரு. அவர் அதுக்கு முன்னாடியே டவர்ல ஏறிட்டாரு. அதுக்கு முன்னாடியே கோவை மாவட்டத்தில் இது மாதிரியான போராட்டத்தை பண்ணிக்கிறாரு. நான் கேக்குறேன், ஏறி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 3 முறை அவர் இதே மாதிரி டவர்ல ஏறி போராடி இருக்கிறாரு, திருப்பி இறங்கி இருக்கிறாரு. இதுல அவருடைய போராட்ட வழிமுறை ஆதரிப்பதும் இல்ல நோக்கம். ஆனா என்னுடைய கேள்வி என்பது அவர் மரணத்த பிறகு ஊடகத்தில் கூட அவர் டவர் மீது இருக்கிறது அதுதான் காட்டிக் கொண்டிருந்தார்களே தவிர இருந்துதான்றதே காட்டி மேலே ஏற்றி அவருடைய போராட்ட வழிமுறை சரி, அவருடைய போராட்ட வழிமுறை சரியா தவறாங்கிறது உள்ள விட்டுருங்க. அவர் போராட்ட வழிமுறை முற்றிலும் தவறுன்னு கூட வச்சுங்க. அவர் மரணித்த பிறகு இத்தனை அநாகரிகமாகவும் கால் போடும் அவரை விமர்சிப்பது என்பது பொது வெளியில் விமர்சிப்பது என்பது அதை நாங்க ஏத்துக்கல.
அப்படி ஏதாவது அதிமுக தான் விமர்சிக்குதுங்க. ஏங்க, அப்படி ஏத்துக்கல அந்த வழிமுறையை நாங்க எப்பவுமே ஏத்துக்கல. அதுக்கு நாங்க சரி, அது சம்பந்தப்பட்டவர்கள் தான் நான் கேட்கிறேன். இல்ல, கடந்த சுற்றிலே அவருடைய கருத்தை நான் கேட்கிறேன். ஆகையினால அவர் சொர்க்கத்திற்கு உண்மையான தியாகி என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். காந்தியவாதி என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனா அந்த குடும்பத்தை பத்தி இன்னும் போய் பார்க்கல. அரசு தரப்புல ஒரு தாசில்தாரால கூட போய் பார்க்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறது அரசு. அதெல்லாம் நாங்க பார்த்ததெல்லாம் சொல்றது இல்ல. அவங்க மத்தவங்க பார்த்து ஏன் போய் பார்க்கலங்கிறது இல்லையா? நான் வரேன் டாஸ்மாக் ஊழியர். இப்ப இந்த நிலை நீடிக்கிற பட்சத்தில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறீங்க. இந்த பாதுகாப்போடு இந்த பணியில் இன்னும் எத்தனை காலம் நீட்டிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறது டாஸ்மாக் ஊழியர்கள் நினைக்கக்கூடியது? மதுவிலக்கு ஒரே நிலையில் வரத்துக்கு சாத்தியம் இல்லை. படிப்படியாக தான் மதுவிலக்கு வர வேண்டும். அதுக்கு அறவழியில் தான் போராடி இதுவரை நாம் சுதந்திரமும் அறவழியில் தான் பெற்றிருக்கிறோம். அந்த அறவழி போராட்டங்களில் போராட வேண்டும் என்று போராடக்கூடிய போராட்ட அமைப்புகளை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்தோம். ஏனென்றால் இந்த அரசியல் தலைவர்கள் தான் வன்முறையை தூண்டியுள்ளார்கள். குறைந்தபட்சம் இந்த உயிரை இழந்த பிறகுவாது வன்முறை வேண்டாம், அறவழியில் போராடுங்கள் என்று அந்த கட்சி தலைவர்கள் எந்தவித அறிக்கையும் கொடுக்காது. எல்லா தலைவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் சொல்லி கொண்டு தான் நிற்கிறார்கள். நீங்க வந்திருக்கக்கூடிய சில காணொலியில நம்ம கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் கூட வைகோவினுடைய அந்த ஆடியோ இன்னைக்கு வந்திருக்குது. வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவலை நான் பார்க்க முடியுது. அப்போ அங்கேயும் கூட காவல்துறையின் மீது கல்லை எறிந்தவன் யார், அவனை பிடிங்க, அவனை அடிங்கிறார் அவர். அவனை இது பண்ணுங்க, தண்டிங்க. நீங்க எப்படி காவல்துறையின் மீது அவன் எப்படி கல்லை எறியலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நான் காவல்துறையின் மீது கல்லெறிந்தவனை கண்டித்துக் கொண்டிருக்கிறேன். காவல்துறை என் மீதே கண்ணீர் போய் கொண்டே வீசுகிறார்கள் அவர் பேசுறாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வாருங்கள், நீங்கள் வந்து கடையை அடிச்சு நொறுக்குங்கள் இல்லையா, போட்டு பாருங்க இருக்கா இல்லைன்னா போராட்டத்துக்கு வந்து களத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அடித்து நொறுக்குங்கள் என்று கூறியிருக்கிறார். ஒரு விஷயத்தை கேட்கிறார். நான் சொல்லிடுறேன். அவர் என்னன்னா அவர் ஏன் இந்த அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அவர் மாணவர்கள் வெளியில் வாங்க, நாங்கள் அரசியல்வாதிகள் அரசியலுக்காக கூட பண்ணலாம், ஆனால் மாணவர்கள் உங்களால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். மாணவர்களை படிக்கக்கூடிய மாணவர்களை ஏன் போராட்ட களத்திற்கு அழைக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சிம்பிளானது. அடுத்த தலைமுறையை கூப்பிடுறாரு. நாங்க வந்து போராட்டம்ங்கிறது எங்களுடைய முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த தலைமுறையும் இதை வந்து அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம். மது ஒழிப்பு போராட்டம்ங்கிறது அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய போராட்டம். இப்போ அவர் தோழர் நம்ம டாஸ்மாக் ஊழியர் சங்கத்திலேருந்து சொல்கிற கருத்து அப்படிங்கிறது, அரசியல் தலைவர்கள் ஒருபோதும் வந்து நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து தூண்டி அந்த டாஸ்மாகில் இருக்கிறவங்களுக்கு உயிரை பாதிப்பை உருவாக்குற மாதிரி அவங்களுக்கு மிக மோசமான பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் செய்கிறதில்ல எப்போவுமே. இது முழுமையாக இன்னொரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். டாஸ்மாக் கடையை மூடிவிட்டால் ஏற்கனவே அவர்கள் வந்து வேலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்று வேலையும் கொடுக்கணும் நாங்க சொல்றோம். அப்ப உத்தரவாதத்தை நிச்சயமாக வரவேற்கிறேன். அவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கூறி இருக்கிறது. வலுவா சொல்றோம். அவர் நாம் தமிழரும் கூறி இருக்குது மாதிரி ரைட். ஓகே, ஆனா திரு வன்னி என்னுடைய கேள்வி என்பது அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. மாணவர்களை நீங்க கூப்பிடுறீங்க போராட்ட களத்திற்கு, ஒரு வாதத்துக்கு வச்சிருக்காங்க, மாணவர்கள் திரண்டுகிறார்கள். மாணவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறதா? போராட்டத்துக்கு யாரோ ஒருத்தர்